அமெரிக்க தலைநகர் வாஷிங்டனில் உள்ள வாஷிங்டன் ஹில்டன் ஹோட்டலில் வெள்ளை மாளிகை செய்தியாளர்கள் சங்கத்தின் வருடாந்த இரவு விருந்து நேற்று இரவு நடைபெற்று கொண்டிருந்தது. ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் முதல் பெண்மணி மெலனியா ட்ரம்ப் ஆகியோர் மேடையில் இருந்தபோது திடீரென துப்பாக்கிச்சூடு போன்ற பலத்த சத்தம் கேட்டது. இதனால் அதிர்ச்சியடைந்த ஜனாதிபதியும் விருந்தினர்களும் உடனடியாக தரையில் படுத்து பாதுகாப்பை தேடினர். உடனடியாக செயல்பட்ட சீக்ரெட் சர்வீஸ் பாதுகாப்பு பிரிவினர் ஜனாதிபதியையும் மெலனியா ட்ரம்பையும் அங்கிருந்து பாதுகாப்பாக வெளியேற்றினர். இச்சம்பவத்தில் ஜனாதிபதி, துணை அதிபர் ஜே.டி. வான்ஸ் மற்றும் அமைச்சரவை உறுப்பினர்கள் அனைவரும் காயமின்றி தப்பியதாக வெள்ளை மாளிகை அறிவித்துள்ளது. துப்பாக்கிச்சூடு நடத்தியதாக கலிபோர்னியாவைச் சேர்ந்த 30 வயது இளைஞர் ஒருவரை பாதுகாப்பு படையினர் கைது செய்துள்ளனர். இது குறித்து தனது ட்ரூத் சோஷியல் தளத்தில் பதிவிட்டுள்ள ஜனாதிபதி ட்ரம்ப் சட்ட அமுலாக்கத்துறையினரின் மின்னல் வேக நடவடிக்கையை வெகுவாக பாராட்டியுள்ளார். தற்காலிகமாக நிறுத்தப்பட்ட நிகழ்வு பின்னர் பலத்த பாதுகாப்பிற்கு மத்தியில் மீண்டும் தொடங்கியுள்ளது.